இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நெதர்லாண்டுக்குமான ஐசிசி T20 மேட்ச் நம்பர் 16 வந்து நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசோ கவுண்டி கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ஃபுல் ஸ்டாட்ஸு, எந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸிமம் இந்த கிரவுண்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இது வந்து கம்ப்ளீட்டாக பவுலர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் இந்த இதில் டஃப்பாக இருக்கிறாங்க. மேபி ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு இது பண்ணாலும் ஸ்கோர் பெரிய அளவுக்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா இவங்க கூட ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி லாஸும் ஆயிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் டோட்டல் மேட்ச் ப்ளே பண்ணதில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 2 பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 2 பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிலோ ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் வந்து இந்தியா ஒரு 182 பண்ணியிருக்கிறாங்க ஒரு வார்ம் அப் மேட்ச்சில். மேபி சவுத் ஆப்பிரிக்காவுக்கான வாய்ப்பு ஒரு சில பிளேயர்ஸுக்கு இருக்குது, அதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க அந்த இதில் ஸ்கோர் பண்ணால் மேபி இந்த 180 170க்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நடந்த 4 மேட்சஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஃபேசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இங்கே வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்சிமம் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் விக்கெட்டை எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஓரளவு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. இந்த வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு டீமை பிக் பண்ணனாலும் ஒரு மேட்சுக்கு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ தொடர்ச்சியா பவுலிங்க்கு மட்டுமே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த வென்யூ மேபி ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் வந்து கண்டிப்பா அது மாறும். பேட்டிங்க்கு கூட மாறலாம். மேபி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்கன்னா ஒரு பெருசா இல்லாம ஒரு 170 180 வரை வரலாம். இப்போ லாஸ்டா நடந்த கனடா அயர்லாந்து மேட்ச் பாருங்க. பேசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும் இதுவும் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பவர் பிளே ப்ராக்ரஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்போ நெதர்லாந்து பிடிச்சா 2 விக்கெட் போகலாம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பிடிச்சாங்கன்னாலும் கண்டிப்பா 1 விக்கெட் போகும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த 2 விக்கெட் ஃபால் அளவுக்கு ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல இருந்திருக்கு. இங்க நடந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் 17 விக்கெட்டும் பேசர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் 7 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகமா 21 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பின்னு கொஞ்சம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒர்க் ஆகுது. ஃபேசர்ஸுக்கான இது கொஞ்சம் கம்மியா இருக்கு, 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு பிளே பண்ணும் போது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றது கரெக்டா இருக்கும். இருந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணதுல 2 மேட்ச்ல நெதர்லாந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி அப்படி கூட நடக்கலாம். நேற்று நடந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மேட்ச் இது மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இதுல கண்டிப்பா அவங்களும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு. மேபி அந்த மாதிரி கூட அவங்க ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இவங்களும் ஒரு மேட்ச் வின் ஆயிருக்கிறாங்க. வென்யூவை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை மேக்ஸிமம் பிளேன் 11 மாற்ற மாட்டாங்க. டிகாக்கு, ஹென்ட்ரிக்ஸ், மார்க்கம், கிளாசன், டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், மார்க்கோ ஜான்சன், மகராஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறாங்க. சப்போஸ் இந்த பிச்சு கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் மகராஜை மட்டும் வச்சுட்டு ஷம்சிக்கு பதிலாக கூட அவங்க வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கோட்ஸையை கூட சேர்த்துட்டு நம்ம மார்க்கமே அதாவது பவுலிங் போட யூஸ் பண்ணறதா இருந்தா அவரே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நெதர்லாந்து பாசிபிள் பிளேன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் மேக்ஸ் டவுட் பண்றாரு, மைக்கேல் லிவிட் பண்றாங்க, வீசிங் அடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா எங்லிபிரட் அவர் பண்றாங்க. இவரெல்லாம் வேர்ல்டு கப்ல நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பேஸ்லிடி பண்றாங்க. அப்புறம் எட்வர்ட்ஸ், அப்புறம் தேஜா நிட்மேண்ட்ரூ, அப்புறம் பாத்தீங்கன்னா வேன்பிரிக், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிங்கிள் இல்லைன்னா ஆரியன் ரட் மேபி கூட இந்த மேட்ச் வரலாம். அதே மாதிரி வேன் மிக்ரன், அப்புறம் பாத்தீங்கன்னா வீவன் கிங்மா. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல தான் இருக்கிறாங்க, அந்த வேன் பிரிக்ங்கிறவங்க. அதே மாதிரி விசி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ நாட்டிஜே வந்து இருக்கிறாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண லாஸ்ட் 2 மேட்ச்ல உள்ள பிளேயர்ஸை வந்து இந்த இப்போ மேட்ச்ல வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ டிகாக்கு, ஹென்ட்ரிக்ஸ் இந்த மேட்ச் பொறுத்தவரை இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்றாங்கன்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வந்து யாரு கொஞ்சம் இந்த மேட்சை பொறுத்தவரை ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹென்ட்ரிக்ஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவருடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஆனா டிகாக்கோட ஆவரேஜ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் அவருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ்ல
நல்லா இருக்கு. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க வந்து டிகாக்க கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேல ஒரு விக்கெட் போகிற பட்சத்துல நீங்க ஒருத்தவங்களை லீவ் பண்ணி போறது கரெக்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்கம், கிளாசன். இப்போ கிளாசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பொதுவாக கிளாசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணுவார். இந்த பிச்சை பொறுத்தவரை கிளாசன் வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி தான் ப்ளே பண்ணுவார். இப்போ சப்போஸ் நெதர்லாந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளாசன் ஸ்டப்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் நீங்க மேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளாசனுக்கு நீங்க விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல எப்பவுமே வந்து ஒரு சிவிசி கொடுக்கலனாலும் கண்டிப்பா டீம்ல எடுத்து வைங்க. மார்க்கம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் பேட் பண்ணி ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது ஒரு கம்மியான பாயிண்ட் எடுத்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. மார்க்கம் அதே மாதிரி மார்க்கோ ஜான்சன்ல கண்டிப்பா ஒருத்தங்க வருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்றாங்க, வின் பண்றாங்க நல்லான்னா மேபி 2 பேருமே உள்ள வருவாங்க. டேவிட் மில்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா பிளே பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட ஆவரேஜும் இப்போ 30 வரை இருக்கு. இப்போ சப்போஸ் டேவிட் மில்லர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுங்க. சப்போஸ் டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆறாங்க, இப்போ அதே மாதிரியான டாமினேட் நடக்கு அப்படின்னா கண்டிப்பா டேவிட் மில்லர் வந்தோட இது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டப்ஸ் பொறுத்தவரை இப்போ வந்து அவங்க டீம்ல இருக்கிறாங்க. ஆனா ஸ்டப்ஸ் வந்து எப்படி பிளே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். அவங்க டாப் ஆர்டர் அவுட் ஆனா மட்டும்தான் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பவுலிங்ல அவர் வந்து பண்ண மாட்டாங்க, மேக்சிமம் கொடுத்தாதான் உண்டு. ஸோ அவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு தான் இருக்காரு. ஆனா அது எப்படி எடுக்கலாம்னா நீங்க இப்போ நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான இது எடுத்தீங்க, அவங்க தான் பெரிய அளவுக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர் டிகாக்கு இப்போ ஏடன் மார்க்கம்லாம் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை எடுங்க. அதே மாதிரி ஹென்ட்ரிக்ஸ் ஸ்டப்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தங்க வந்து இப்ப அதாவது எப்படின்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணி ஃபர்ஸ்டே பேட்டிங் பண்ண போறாங்கன்னா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸ் அதுக்கு அடுத்து வரவங்க பிளே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பதிலா இந்த ஸ்டப்ஸ் வந்து உள்ள வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன், கேஷவ் மகராஜ். இந்த மேட்சை பொறுத்தவரை கேஷவ் மகராஜ் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவர் கண்டிப்பா ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் போடும் போது அந்த ஸ்பின் ஒர்க் ஆகுது அப்படின்னா இவர் லோ பர்சன்ட்ல இருக்காரான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மேபி அப்படி இருந்தாருன்னா இவரு ஒரு சிவிசி அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வருவார். மார்க்கோ ஜான்சனை பொறுத்தவரை அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய விக்கெட் வந்து T20ல எடுத்திருக்கிறாரு. ஆனா அவருடைய பொதுவா அவர் வந்து இந்த ஐபிஎல் வேர்ல்டு கப்லலாம் எப்படி அந்த வேர்ல்டு கப்ல எல்லாம் பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடும்போது அவருடைய டாமினேட் நல்லா இருக்கும். அதுவும் இந்த பிச்சுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஃபாஸ்ட் பவுலர் நிறைய விக்கெட் எடுக்காங்க. ஸோ மார்க்கோ ஜான்சனை பொறுத்தவரை 2 இன்னிங்ஸ்லுமே அவர் மஸ்ட் பிக் கண்டிஷன்ல தான் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்க டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற டீம்னாலும் சரி லாஸ் ஆகிற டீம்னாலும் சரி அவரை நீங்க மஸ்டா எடுத்துக்கோங்க. இப்போ ரபாடா, ஆண்ட்ரி நாட்டஜி. இப்போ ஆண்ட்ரி நாட்டஜி தான் இப்போ வைஸ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன்ல இப்போதைக்கு அவர் இருக்கிறாரு. இதுல ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பாத்தீங்கன்னா வான்பெரிக்கு இருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச்ல மேபி ஆண்ட்ரி நாட்டஜி மேபி ஃபெயிலியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு, இது வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும்னா அவரை ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ரபாடாவையே இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மேபி அந்த வான்பெரிக்கு கூட அவர் தான் ஆல்ரவுண்டர் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இருக்காரு. மேபி அவர் கூட ட்ரீம் டீம் வந்துருவாரு. இவர் வராம ஆண்ட்ரி நாட்டஜி வராம போக ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவர் உள்ள வராரு அப்படின்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஸ்ரீலங்காவை டாமினேட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வின்னானா கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது இவங்க உள்ள வருவாங்க. இப்போ இதுல இந்த பார்க்மேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா T20லாம் நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. இந்த ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 3 விக்கெட்டுங்கிற மாதிரி சம்டைம் 3 விக்கெட் 4 விக்கெட் கூட எடுப்பாரு. இந்த மேட்ச் இவங்க ஆண்ட்ரி நாட்டஜி வந்து அவங்க விக்கெட் எடுக்க அந்த ஆப்ஷனை கூட மேபி இவர் கூட எடுத்துடலாம். அதுக்கான வாய்ப்பு கூட மேபி இவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். லோ பெர்சன்ட்ல இருப்பாரு. ஸோ இவரை இதுல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்ச் பிளே பண்ணதுல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்கன்னா இவருக்கு ஒரு சிவிசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இந்த மைக்கேல் லிவிட் அப்புறம் மேக்ஸ் ஸ்டோவர்ட்ல பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மைக்கேல் லிவிட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாருன்னா அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 59 வரை இருக்கு. அவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாரு அப்படின்னா நீங்க அவரை வந்து மஸ்டா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா
அவரை லீவ் பண்ணிட்டு கூட நீங்க அந்த மேக்ஸ் டோவர்ட் இவரை எடுத்துக்கங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஃபுல்லாமே 30ல இருந்து 50 வரை இருக்கு. லாஸ்டா இவங்க கூட பிளே பண்ணதுல வந்து ஒரு 29 ரன்ஸ் வரை அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மைக்கேல் லிவிட்டை வந்து வச்சுட்டு இவரை லீவ் பண்ணிக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாங்கன்னா மேக்ஸ் டோவர்ட்டை வந்து நீங்க டீம்ல எடுத்துக்கோங்க. மைக்கேல் லிவிட்டை கூட நீங்க விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வீசிங் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமமா தான் ஒரு 25 அந்த மாதிரி ரன் தான் விளையாண்டுறாரு. ஸோ இவருக்கு பதிலா இவர் பவுலிங் போட்டா உண்டு, இல்லைன்னா இவருக்கு பதிலா இந்த சைப்ரன் இன்க்லே பிரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இவர் வேர்ல்டு கப்லயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சம்டைம்ஸ் விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட்லாம் இந்த இதுல எடுத்திருக்கிறாரு. ஸோ மேபி இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இவர் இருக்கிறாரு. இவரை வந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா லோ பெர்சன்டேஜ்ல இருந்தாருன்னா உங்களுக்கு அந்த டாப் ஆர்டர் அவுட் ஆகும் போது இவர் ஒரு 25 ரன்ஸ் 50 ரன்ஸ் 40 ரன்ஸ் ஒரு 2 விக்கெட் கூட எடுத்தா உங்களுக்கு நல்லது. நம்மளோட பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ இவரை இந்த கேட்டகரியில இருந்து நீங்க இவரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸ்காட் எட்வர்ட்ஸ் வந்து நல்லா நின்று பிளே பண்ணுவாங்க. ஆனா அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்றாங்க, கம்ப்ளீட்டா 3-4 விக்கெட்டை டக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்க வேணா அந்த இடத்துல ஸ்காட் எட்வர்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரீம் டீம் அளவு வர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அப்படி அவர் இந்த இடத்துல நீங்க பண்ணல அப்படின்னா இந்த தேஜா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. இவர் வந்து இப்போ அவர் தனியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரெடிட் பேஸ் பெர்சன்டேஜ் பேஸ்ல மேபி இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் வரலாம், இல்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இவர் பேஸ்ட் லீடி இவர் வந்து நீங்க மேக்சிமம் டீம்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேலை அந்த வேன்பரிக் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டனா இருக்கிறாங்க. அவர் கேப்டனா வரணும்னு அவசியம் கிடையாது, ட்ரீம் டீம் வேணா வரலாம். ஆனா ஒருவேளை இவருக்கு அந்த ஆப்ஷன் வந்து இவரு கூட அந்த ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டனா வரலாம். இவருக்கு பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவாரு, பவர் பிளேலையும் போடுவாரு, டெத் ஓவர்லயும் போடுவாரு. ஸோ உங்களுக்கு அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இவரை வந்து மிஸ் பண்ணாம எடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டிம் பிரிங்கிள் இவர் வந்து 3 விக்கெட்லாம் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடும்போது 13 விக்கெட் எடுத்திருக்கிறாரு அவரு பிளே பண்ண இதுல. இப்போ இவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனா சப்போஸ் இவரு மகராஜ்ல மேபி ஒருத்தங்க வரலாம், ஒருத்தங்க ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஏன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் இங்க டவுனா தான் இருக்கு. மேபி இவர் வராரு அப்படின்னா நெதர்லாந்து நல்ல பவுலிங் போட்டு டாமினேட் பண்றாங்க, ஓரளவு விக்கெட் எடுக்கிறாங்கன்னா வருவாரு. மேக்சிமம் இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ற டீம்ல மேபி அவர் வந்து உள்ள ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப வரை இருக்கு. அதே மாதிரி இந்த வேன்பீக் இவரு தான் பாத்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் கேப்டன்ல இப்ப வரை இருக்கிறாங்க. இவரு ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு டீம் நெதர்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு சியாவது கொடுத்து பாருங்க. மேபி ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு கண்டிப்பா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த பால் வேன் மேக்ரன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொதுவா இவர் வந்து நல்லா போடுவாரு. ஆனா இவரோட T20 கேரியர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 29 மேட்சஸ்லயே 37 விக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த பிச்சுக்கு இவர் எப்படி ஆப்டா இருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் மேக்சிமம் இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த பிச்சு ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால ஒரு இப்ப நெதர்லாந்து வின் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ட்ரீம் போடும் போது இவருக்கு ஒரு இது கண்டிப்பா கொடுத்து பாருங்க. இப்போ இதே மாதிரி இவர் வந்து ஒரு லோ பெர்சன்டேஜ் பவுலர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்க. மேபி விக்கெட் ஃபால்ல ஒரு சில வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். நம்ம டெலிகிராம்ல நம்ம மென்ஷன் பண்றோம். இவர் ஸ்குவாட்ல இருக்கிறாரு கன்ஃபார்மா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளேயருக்கும் கொஞ்சம் இவங்க கூட விளையாண்டதுல த்ரெட்ஸ் இருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிகாக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சப்போஸ் டிகாக்கு பிளே பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆரியன் டட் உள்ள வராருன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் பால்ல இவங்க வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்ல கொஞ்சம் வீக்னஸா இருக்காங்க இந்த நெதர்லாண்டை பொறுத்தவரை. ஸோ அவர் வந்து ஒரு மேபி ஒரு ட்ரீம் டீம் மட்டும் இல்ல சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர்ல இருந்து இது பண்ணி பாருங்க. பேட்டர்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிடில் ஆர்டருக்கு அப்புறம் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிளாசன்
ஒரு ஸ்டப்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டார்டிங்ல பண்றதா இருந்தா ஒரே ஒரு இது ஹென்ட்ரிக்ஸுக்கு மட்டும் ஒரே ஒரு இதுல ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஒரு ஆப்ஷன் இருக்கு, மேபி பண்ணலாம், இல்ல அவரு ஃபிளாப் ஆகலாம், ட்ரீம் டீம் மட்டும் வருவார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.